வணக்கம் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? நான் தான் ஆஷ். ஸோ இந்த சேனலோட ஓனரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சாரி, இன்னும் 2 monthsக்கு மேலே என் வாய்ஸை நீங்கள் கேட்டுருக்கவே மாட்டீங்க. ரியலி சாரிடா. எனக்கு ஒர்க் அதிகம். நான் சொல்லி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த லொனாட்டிக் ஏன் எடுக்கலன்னுங்களுக்கும் ரீசன் நிறையா இருக்குது. ஒரு 2 minutes மட்டும் நான் பேசிக்கிட்டா? நான் வந்துட்டு ஏன் வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது உங்களுக்கு புரியுதான்னா தெரியல. ஏன்னா நான் இது முடியும் உங்கள்கிட்ட நான் வாய் விட்டு கேட்டது கிடையாது இதெல்லாம். ஸோ எனக்கும் மனசு இருக்குல்ல, நானும் ஒரு இருக்கணும்ல. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து நீங்கள் போடுற வீடியோஸுக்கு யாருமே அந்தளவுக்கு கமெண்ட் பண்ணல, லைக் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா? அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் போதும். ஏன்னா நான் ரொம்ப 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 ஹர்ட் ஆகிட்டேன். எனக்கு லைக்ஸ் எல்லாம் ஓகே, பார்க்குற வியூவர்ஸ்லாம் ஓகே, பட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது பிடிக்குதா இல்லையா, நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா நான் ஒவ்வொரு கமாண்டுக்குமே, அது ஈவன் ஹர்ட் கமாண்டாக இருந்தாலுமே நான் சத்தியமாக சிரிப்பேன். ஏன்னா அவங்க கூட பண்ணுறாங்க, அந்த தாட் அவங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் சிரிப்பேன். ஹாப்பியாக இருக்கும் அவங்க பண்ணும்போது. அப்படி இதாக இருந்தேன் நான். ஸோ இத்தனை நாளாக எந்த கமாண்டும் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் சொன்னேன் லூனாட்டிக்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தீங்கல்ல வேணாம் சிஸ்ன்னு. நான் அதில் இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆனேன். நான் போடும்போது யாரும் சொல்லாதவங்க, நான் போடாதம்போது சொல்கிறீங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆனேன் அந்த விஷயத்துக்காக. அதான் சொல்லிட்டேன். ஸோ என் மனசில் இருக்கிறது நான் சொல்லணும் இல்லையா. ஏன்னா இது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி நான் வந்துட்டு உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாரி. இல்லை இத்தனை நாளாக நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னாலும் எனக்கு சாரி. நான் சாரி கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. எங்களோட சாரி மட்டும்தான் இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் எந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, நான் இது முடியும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரில. கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் கேட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படி இருக்கிற நான் கேட்குறேன்னா நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே பேசி நான் இன்னும் எமோஷ்னல் ஆக வேணாம். ஏன்னா நான் ஒரு குட் மைண்ட் செட்டில் வந்து உட்காந்துருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணணும், உங்களுக்கு லூனாட்டிக் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளில் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ சரி, வீடியோ பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஐஜி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். யார் யார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்னோடய ஐஜியில் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு நான் உங்களை திருப்பி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு இதை நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணும்போது நானும் உங்களை திருப்பி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நான் கன்ஃபார்ம் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சொல்லிட்டேன். சரி, ரொம்ப பேச வேணாம், இதுவே 4 minutes ஆக போகுது இல்லையா. சரி வாங்கடா, இப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் அதை எதுவுமே பாதர் பண்ணிக்காதீங்க. என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிறீங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பார்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தினால, இல்லை சிஸ் எனக்கு அந்த பாட் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க போயிட்டு இந்த பாட் கேட்டுட்டு இந்த பாட்டை வந்து பாருங்கள். அப்போ தான் இன்னும் கிளியராக தெரியும். ஓகேடா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம டேக்குக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ கான்டாக்ட், 2 பேர்த்தோட எமோஷன்ஸ். ஸோ 2 பேருமே 2 பேர்த்து மேலே என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸாலே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. சார், ஜேகே சார், சார் தம்பி என்கிட்ட சொல்லுப்பா. ஜிமின்ஸ் அது வந்துட்டு இன்னும் மீட்டிங் வந்துட்டு சார் இன்னும் 1 hourல கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே அங்கே அரேஞ்ச் ஆக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்தேன்.
நான் வந்து பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு வரேன். ஓகே சார். சரி. சரி சார், போயிட்டு வரேன். டேய் டேய் ஷோ டேய் 2 மாதம் ஆச்சுடா, இப்படியே பார்த்துட்டே இருக்க. அறிவு கெட்டவனே. ஜேகே ஏன்டா என்ன பார்த்து பேசுகிறா? மூதேவி என்ன பார்த்து பேசு சொல்கிறா, கேட்குது. டேய் அவன் கண்ணை பார்க்காதடா, என் மூஞ்சி நிமிஷம் பாடுறா. என்னடா அவனுக்கு பிரச்சனை? மச்சான் இன்னும் 1 மணி நேரத்தில் மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காப்புல. நீ என்னடானா இன்னும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க? டேய் போனமா பாட்டு முடிச்சே 2 மாதம் ஆச்சுடா, இன்னுமே பார்த்துட்டே இருக்க அவனை. இப்படியே பார்த்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அவன் கண்ணு இப்படி ஓடுண்டா, கீழே விழுந்து ஓடுண்டா. இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பிரச்சனை? அதான் சொன்னேன் இல்லை மீட்டிங் போகணுனாயே, புரியுதா இல்லையா? சரி வா. டேய் இப்போயும் அவனை பார்க்குற பார்த்தியா? அவனை எனக்கு அப்படி வர்ற கோவத்துக்கு. ஸோ டே விட்றா. அவனே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்க்குறேன்டா, அதுவும் ஐ கான்டாக்ட்லாம் நடக்குது. ஏன்டா நான் உசுரை வாங்குற? மச்சான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா. டே ஒரு 2 நிமிஷம் ஐ கான்டாக்ட் பண்ணிக்க, சாவட்டி வாங்கிடுவோம். டே விட்றா, டே கொண்டுடு வேண்டியக்கே ஒழுங்கு மாதிரி வந்துடு. டே ப்ளீஸ்டா டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே உள்ளுக்குள்ளே தள்ளி அப்படியே கதவை சாத்திடுறான். இப்போது டியாங் தான் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அந்த இடத்துல நிற்கிறான். இப்போ யூங்கி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவரே போயிட்டாரு, இவன் அதை பிடுங்கிட்டு இருக்கான். டியாங்க இருக்கியாப்பா டியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே டியாங்கோட ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சு வேவ் பண்ணி காமிக்கிறான். ஸோ நம்ம நிதானத்துலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறான். இப்போ டியாங்க இருந்துட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியல. அவன் அப்படியே அந்த ரூமை மட்டும் ஜேகே நின்ன பிளேஸை மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் எப்படி ஐ கான்டாக்ட் பண்ணானோ ஸோ அதே பொசிஷனில் தான் நிற்கிறான். இப்போ யூங்கி தான் அடி குறுக்காக ஆஃப் மூடில் போயிடுவாங்க. இவனுங்களை கொண்டு வரதுக்குள்ளேயே அந்த பாட்டு கிளம்பி ஓடிடுது. கடவுளே. டேய் அவர் போயிட்டாரா? காது வேற கேட்காது சவுட்டு பயலுக்கு. டியாங்க டேய் அங்கே சொல்லுங்க. டேய் அவர் போயிட்டாரா? என் மூஞ்சியை பற்றி பேசுகிறா? போயிட்டாரா? எங்கே போனார்? அவர் அப்போவே அவர் கேபினில் போயிட்டாரு. நீ இன்னும் 4 நாளாக அப்படி பார்த்துட்டே இருக்க, அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டீங்க போல், உட்காந்து வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டியாங் தான் அப்படி உட்காரான். ஸோ உட்காந்துட்டு அவள் அப்படியே அந்த கம்ப்யூட்டரை பார்க்குறான். ஸோ கம்ப்யூட்டரை பார்த்தா அந்த ஜேகேவோட ஐஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஐஸ் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனில் அவனுக்கு தெரியுது. ஸோ அதவே அப்படியே பார்த்துட்ருக்கான் அந்த ஸ்க்ரீனவே. இப்போ யூங்கி தான் அவன் ஏதோ ஃபைல் கேட்டிருப்பான் போல், அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கான். அவங்க அந்த கீழே ரேக்கில் ஃபைல் இருக்கும் பாரு, அது நேற்று நான் வீட்டுக்கு போகும்போது மறந்து வச்சிட்டோம், இதுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன்டா, கொஞ்சம் அதை எடுத்துக்கூட. டேய் இவன் என்னடா சும்மா இது வச்சு பார்த்துக்கிட்டே கிடக்குறான். டேயாங்க என்ன யூங்கி? எருமை அங்கே கீழே பாடுறா, கீழே ஃபைல் இருக்கு என்னோடது, எடுத்துக்கூட. இந்தா என்ன விட்டு எறிகிற? என்ன மாப்பிள்ள சரியில்லையே. இப்போது 2 பேருமே இப்படி இதை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. செக்ஷன் 7ல் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸும் அவங்களோட ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நியூவாக பண்ண போகிற ப்ராஜெக்டோட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுங்க. இன்னும் 1 ஹாரில் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டியாங் தான் அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி கரெக்டாக அங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்போ டியாங்க்கு ஒரு தாட் வருது. அவன் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்கான். அது யுங்கியும் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் கண்டுக்காத மாதிரி அப்படியே விட்டுறான். இப்போது டியாங் தான், யுங்கி என்னடா? இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு திங்ஸ் இருந்துச்சு, அதை நீ பார்த்தியா? திங்ஸா? என்னதுடா? இல்லைடா அதை இங்கே தான் வச்சேன், ஆனால் என்னத்தடா வச்ச? அது இல்லைடா இங்கே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சேன். அம்மா என்னன்னு சொல்கிறா?
டேய் அது வந்து இவன் இழுக்கிறதே 4000. சரி சரி வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ டியாங் இருந்துட்டு அவன் ரொம்ப தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவனோட சீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி பார்க்குறான், ஏன்னா கீழே ஃப்ளோரில் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே கீழே அப்படியே குமிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த கார்ட்டை தான் தேடிட்டு இருக்கான். அவன் ஒரு கார்டு கொடுத்துருப்பான் இல்லையா அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருந்துட்டு. ஸோ அதை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதை அப்படி தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ தேடிட்டு தான் இப்போ அப்படி இவங்கிட்ட சொல்கிறான், இவங்கி சொல்கிறா இதுதான்டா. என்னடா இது? இந்த கார்டு தான்டா. என்னடா இது? ஸ்குவிட் கேமில் கொடுக்குற கார்டு மாதிரி இருக்குது. டேய் பாரு அது என்னன்னு. என்னடா இது? ஏதோ பறவை பறக்குது. இவங்க உங்ககிட்ட காமிச்சேன் பாரு, என்னைய சொல்லணும்டா. ஆமாம் என்னடா இது? அதான் அன்றைக்கி நான் சொன்னேன்ல வீட்டில் ஒரு கார்டை பார்த்தேன்னு. ஆமாம் அதுதான் இது. இதானா? டேய் மச்சான், எப்படா ஸ்குவிட் கேமில் சேர்ந்த? என்னையும் கூப்பிட்டு விட்றா. சாகும்போது சொல்லி அனுப்புகிறேன், வந்து சேரு. டேய் சாகர்லாம் இல்லைடா, ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படி பணப்பரிசு கொடுப்பாங்கடா. அதை வச்சு இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிடலாம்டா. அப்புறம் என்ன, நானா சேர்மேனு, நீ தான் என்னோட எப்படி சொல்கிறது, நீ வேணா என்னோடய மேனேஜர் வந்துட்டு போ. மேனேஜர்லாம் வேணாம், என்னோட பர்சனல் செக்ரட்டரி இருந்துட்டு போ. யுங்கி நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். அதில் போயிட்டு ஒரு மேட்ச்சு மட்டும் நீ ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கோவேன், அவனை உனக்கு நான் இங்கேயே ஒரு கோயிலை கட்டுறேன். பாரா நான் ஜெயிச்சுட்டு வரணும் இல்லையான்னு சொல்லிட்டு. இருடா யுங்கி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு நான் ஃபோனை பண்ணி சொல்லிட்டா யுங்கி இருக்காருன்னு. சும்மாரா, விளையாடுக்கு சொன்னால் நான் அது மாதிரி பண்ணிக்க போகிறேன், சும்மாரு. சரி சரி. இப்போ அப்படி தான் அந்த 1 hour அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ டியாங் இருந்துட்டு இப்போ யுங்கி சொன்னதுக்கு அதுக்கும் அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த கார்டை பற்றி அவ்வளோக்கா இது இல்லை. ஸோ அது அப்படியே ஒரு ஓரமாக அந்த ட்ராவில் போட்டு வச்சிடறான். ஸோ அவனோட செல்ஃப் ட்ராவ் இருக்கும் இல்லையா, ட்ராயர் என்னதுன்னு தெரியலங்க சரியா. ஸோ அதுக்குள்ளே வச்சிட்றான். ஸோ இப்போது அந்த மீட்டிங் ஹாலுக்கு தான் எல்லோரும் போக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க எந்திரிக்கிறான். ஸோ கரெக்டாக அப்படியே அந்த சைடு ஜேகே ரூம்லேருந்து ஜேகே அவன் ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பிக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்துக்கிட்டே கரெக்டாக நம்ம டியாங்கை தான் பார்க்குறான். இப்போ டியாங் இருந்துட்டு இவர் நம்மளவா பார்க்குறாரு? ஆமாம் என்ன தான் பார்க்குறாரு. ஆனால் இவர் பார்க்கும்போதே ஏன் எனக்கு இப்படிலாம் இருக்குது? இவர் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸ்டொமக்கில் அப்படி ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பிறக்குது. அதுவும் இன்னைக்கு இந்த காஸ்டியூமில் செம்மையாக இருக்காரு. எனக்கே அவரை பார்க்கும்போது எவ்வளோ ஆசை வருதுன்னா, வேறு யாராச்சும்லாம் பார்த்தா என்னத்துக்காகிறது? ஐயோ இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் நம்ம தலை சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே பேசிட்டு அப்படியே பார்க்குறான். கேக்கே இருந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே திருப்பிட்டு அப்படியே டியாங்க அப்படின்னு ஓர கண்ணில் பார்த்துட்டு அப்படியே க்ராஸ் ஆகி போகிறான். ஸோ இப்போது டியாங் தான் அவன் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் போகிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகிறான். ஸோ மீட்டிங் ஹால் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வாரிசு படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நானே ஒரு ரீசெண்டாக ஒரு 3 days 4 days முன்னாடி பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் விஜய் வந்துட்டு அந்த ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பிளேஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் மேனேஜர் இல்லாமல் கொஞ்சம் அதுக்கடுத்து இருப்பாங்க இல்லையா, ஸோ சேர்மேன் மேனேஜர் அதுக்கடுத்து உட்காந்துருப்பாங்க இல்லையா, 3 தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பிளேஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போது ஜேகே இருந்துட்டு அவன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கரெக்டாக போயிட்டு அங்கே வச்சுட்டு அவன் அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்ருக்கான், எங்கேயாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போது டியாங் தான் அந்த டோர் அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு கண் எங்கேயுமே போகலை, ஜேகேவை தான் தேடிக்கிட்டே இருக்குது. அந்த ஐஸில் அவ்வளோ ஒரு கிளிட்டரினஸ். ஸோ ஜேகேவை தேடும்போது அப்படியே தேடி ஒரு வழியாக ஜேகேவையும் கண்டுபிடிச்சிட்றான். அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஜேகேக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறான். அதாவது எப்படி சொல்கிறது, அந்த செவுத்தை ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஸ்டேர்லாம் போட்டிருப்பாங்கள்ல.
ஸோ நிறைய நீங்கள் கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கிட்டு எம்ப்ளாயீஸில் உட்காந்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி அங்கே போய் உட்காந்துருக்கான் அந்த சைடு. ஸோ அந்த சைடு ஜேகே இருந்துட்டு அந்த சேரில் உட்காந்துருக்கான். ஸோ சேர்மேன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பட் அவங்க யாரையுமே பார்க்கல, ஜேகே மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறது இது தான், ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ இதை பற்றின ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை இதை இன்னும் கொஞ்சம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் இதை பற்றின ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அப்படியே தான் ஒவ்வொரு பர்சனாக போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது சேர்மேனை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே தலை குனிஞ்சு பார்க்கல, அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு கூட அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே கீழே குமிஞ்ச பார்க்கலையே இருக்கார். இப்போ அப்படியே தான் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே ஒரு டர்ன் தான். ஸோ அவன் எதுவுமே இது பண்ணல, அவனோட ஃபைலை கொண்டு போய் சேர்மேனுக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கே போயிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்றுட்டு அவனோட கோட் அதுக்கப்புறம் அவனோட டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஜேகே தான் அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ யாரோடதுலேயுமே எந்த குறையும் இல்லை. ஆனால் ஏன் எல்லாருமே ஒரே இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அந்த காஸ்ட், அதை பற்றி தான் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருமே அந்த காஸ்ட்டை தவிர்த்து மற்றபடி நீங்கள் பேசினது எனக்கு தெரியலை. ஸோ பட் எல்லாருமே நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க. ஓகே, என்னோடதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜான் ஜாக்குக். ஸோ நேற்று தான் இந்த கம்பெனியில் மேனேஜர் அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். ஸோ என்னை நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாமே தெரியும். ஸோ நான் என்னை பற்றி அதிகமாக பேசாமல் நான் ப்ராடக்ட்டுக்கு போகட்டா டேரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ இந்த டயத்தில் தான் கரெக்டாக சேர்மேன் இருந்துட்டு அவன் ஜான் ஜாக்குக் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவனோட ஃபைலை அப்படியே திருப்புறாரு. ஸோ பார்த்துட்டு அவரே அப்படியே ஒரு செகண்ட் அந்த ஸ்டன் ஆகிட்டு இப்போ இப்படி ஜேகேவை பார்க்குறாரு. ஸோ அவர் இப்போ தான் நிமிர்றாரு. எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பேனை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சேர்மேனை. இப்போது சேர்மேன் இருந்துட்டு அவங்க எல்லாருமே இவரை பார்க்குறத பார்த்துட்டு அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்ணிலே சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே டக்குன்னு அங்கிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஜேகே இருந்துட்டு அவனோட எல்லா இதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க தானே, ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னா எடுத்தவொடனே அவங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கேட்சியாக தெரிகிற விஷயம் அந்த ப்ராடக்டோட பியூட்டி, ஐ மீன் அதோட ஃப்ரேம். இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு சன்ஸ்க்ரீனாகவே எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி PA++ இல்லாட்டி 50 அந்த மாதிரி ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் வாங்குறீங்க. அதுக்கு அப்புறம் தான் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிறதையே பார்க்குறீங்க. அண்ட் தேர்டு விஷயமா எக்ஸ்பீரி ஆகிடுச்சா இல்லையா, இதோட காஸ்ட் எவ்வளோ, இதுதான் ஒரு ப்ராசஸ். ஸோ இதைத்தான் இத்தனை வருஷமாக எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எடுத்தவொடனே யாராவது சொல்லுங்கள், அந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதை எடுத்த உடனே அதோட பிராண்ட் நேம் எதுவுமே பார்க்காம வேகமாக பின்னாடி திருப்பி என்ன இன்க்ரீடியன்ட் கலந்துருக்காங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட், அதாவது ஹை கிளாஸில் இருக்க பிராண்டை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பர், ஸோ போட்டால் வேகமாக ரிசல்ட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டி. இப்போது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதை பார்க்குறக்கே அழகாக இருக்கணும். ஈவன்தோ எல்லாருமே பண்ணுற மாதிரி பண்ண வேணாம், பண்ணலாம், அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் அதெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்பீச் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ யாருக்கா ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா? இல்லை சார் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி? நோ. இப்போது எல்லாருமே அப்படி திரும்பி சேர்மேனை பார்க்குறாங்க. இப்போது சேர்மேனோட செக்ரட்டரி தான், பேங்க் சார் உங்களுக்கு இது ஓகேவா? இவர் சொல்கிறது நல்லாயிருக்கு, இதுவே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லோரும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க.
இப்போது சேர்மேனோட செக்ரட்டரி தான். ஓகே, மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் டிஸ்கஸ் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சப்மிட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அவங்க கொண்டு வந்த அந்த ஃபைல்ஸை சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக சப்மிட் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போது ஜேகே தான் அவனோட ஃபைலை கொண்டு வந்து ஆல்ரெடி வச்சுருப்பான். ஸோ அவன் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ சேர்மேன் இருந்துட்டு, ஜேகே ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே போனதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. யா ஷோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே பார்க்குறான் ஜேகே அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகுறான். ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டாட்டே அவனை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட அவனை பார்த்துட்டு இருக்கான். டியாங் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனும் அதே குட்டி ஸ்மைல் கொடுத்துட்டு இப்போ டியாங்கும் அந்த ரூமை விட்டு போகிறான். யூங்கி இருந்துட்டு இப்போ வெளியே வந்து, டே கேட்டியில் சேர்மேனே அளந்துட்டாருடா. ஆமாண்டா, சேர்மேன் இது முடிக்கும் இப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் இன்னும்னா இத்தனை மாதமாக இங்கே இருக்கேன், அவர் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பேசினதே கிடையாதுடா. பா ஏதோ ஒன்று நல்லபடியாக இந்த ப்ராஜெக்ட் வந்தால் போதும். ஆமாம் சரிவா வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. இப்போது இந்த ரூம்குள்ளே தான் சேர்மேனும் ஜேகேவும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ சேர்மேன் இருந்துட்டு, மிஸ்டர் ஜான் ஜங்குக், சொல்லுங்கள் சார். நீங்கள் கொடுத்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப செமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ பர்ஃபெக்டாக இது முடிக்கும் யார் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு டவுட், நீங்கள் ஏன் இங்கே மேனேஜராக வரணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க? அதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. புரியுது சார். இந்த மாதிரி ப்ரைவேட்டாக கூப்பிட்டு பேசுகிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ யாருக்காக இருந்தாலும் கன்ஃபார்ம் டவுட்டு வரும். புரியுது. அதனால தான் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் மேனேஜர் மீட்டிங்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க. ஸோ ஐம் சாரி, நேற்று என்னால் உங்களை கரெக்டாக வெல்கம் பண்ண முடியல. பரவாயில்ல. அண்ட் நான் யாருன்னு சொல்லிட்டு வெளியே எதுவும் தெரிய வேணாம். ஸோ இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். யா ஷூர். அண்ட் ஜெகே சார், ஐயோ சார்லாம் சொல்லாதீங்க. ஓகே பேங்பிடி. ஓகே தான். நான் கூப்பிட்ட உடனே என் கம்பெனிக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ இதை ஒரு கிராண்டாக வெல்கம் பண்ணணும். சாரி, இதை நான் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கும். நீங்கள் கலந்துட்டிங்கன்னா இன்னும் அது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்காக தான் அது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. யா ஷூர். அண்ட் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. எனிவேஸ், இங்கேருந்து எங்களுக்கு நல்ல ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போனீங்கன்னா எனக்கு அதுவே ஹாப்பி. யா ஓகே. சரி, எந்த வேலையாட்டி நான் மூவ் ஆகலாமா? யா ஷூர். பேங்பிடி. சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் இன்டர்வியூ இருக்கும்ல, ஸோ அதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஓகே, நான் அவங்களவே அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டா? யா ஷியோர். இதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னுலாம் கிடையாது, நீங்களே அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி இன்டர்வியூ வர மிச்சர் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இவங்களை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. யா ஷியோர், பண்ணுறோம். சரி ஓகே, நான் போகட்டா? யா ஓகே. சங்கோக், இன்றைக்கி மறக்காமல் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுங்கள். யா. அண்ட் பார்ட்டி எனக்கு மட்டுமா, இங்கே இருக்க எல்லாத்துக்குமா? உங்களுக்கு மட்டும்தான். எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் வச்சா இன்னும் நல்லாயிருக்குமே. ஓகே ஷியோர், பண்ணிடலாம். ஓகே. இப்போது சேர்மேன் இருந்துட்டு அவரோட செக்ரட்டரி கூப்பிட்றாங்க. மிஸ் ஜன் சார், இன்றைக்கி எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே நைட் பார்ட்டி இருக்குது.
ஸோ 10 o'clock மேலே எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் கரெக்டாக ஷார்ப்பாக 10 o'clock தானே? 10 o'clock தான். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எங்கே இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்விடேஷன் குரூப்பில் போட்டுருங்க. ஓகே சார். இப்போது எல்லா ஸ்டாஃப்ஸுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த செக்ரட்டரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ செக்ரட்டரி வேறு யாரும் இல்லை, ஜென் தான். ஸோ வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் எல்லோரும் கவனிங்க. ஸோ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக சேர்மேன் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி தருவார். ஸோ இன்றைக்கி நைட் ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. உங்களுக்கே எல்லாம் நல்லா தெரியும் ஸோ சேர்மேனோட பார்ட்டி எப்படி இருக்கும்னு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி கத்துறாங்க. டே பார்ட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு அந்த சைடு வந்துட்டுருக்கான். வந்துட்டு அப்படியே ஒரு கண்ணால் டியாங்க பார்த்துட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். சரி டியாங்க அதை பார்த்து அப்படி சிரிச்சிட்டான். ஸோ சிரிச்சிட்டு அப்படியே இருக்கான். இப்போ டியாங்க இருந்துட்டு டேய் பார்த்தியாடா பார்ட்டி, ஓகே மச்சான் என்ன ட்ரெஸ் போட போகிற? எனக்கா தெரியலையே, சரி போய் பார்ப்போம் என்னன்னு. சரிடா. மச்சான் செட் ஆகலையே மச்சான். என்னடா செட் ஆகலை? இல்லை எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. என்னடா? இல்லை நம்ம சேர்மேனு இது முடிக்கும் தலை நிமிந்து எந்த ஒரு ஸ்டாஃபையும் பார்த்ததில்ல. என்னண்ணா ஜேகேவை பார்க்குறாரா? சரிடா, அதுக்கு ஒரு வேளை சேர்மேனுக்கு நம்ம மேனேஜர் மேலே ஒரு கண்ணாக இருக்குமோ? கண்ணாவது மண்ணாவது மூடிட்டுடுறா கொஞ்ச நேரத்துக்கு. இல்லைடா சும்மா சொன்னேன். நீ சும்மா சொன்ன வேணாம், சுரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேணாம். வாம் ஃபயரு வேலையை படுறா. என்னது வாம் ஃபயரா? டேய் இல்லைடா புது பஸ்ஸில் கண்டுபிடிக்கிறீங்க. இது புது வார்த்தைலாம் இல்லைடா, புளுத்தி. என்னடா இவ்வளோ பிடிக்கிட்ட வார்த்தை? அதெல்லாம் அப்படி தான் அப்படியே பார்த்துக்கலாம். ஐயோ டே அம்மா என்ன இப்படி சொல்கிற? வாம் ஃபயர்னா இது வாம்னா புழு, தீனா ஃபயரு, அதான் வாம் ஃபயரு. டே எங்கேயோ போகிறீங்கடா. அதெல்லாம் அப்படி தான் மச்சான். சரி ஓகே, இன்றைக்கி நீ என்ன ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணு. பண்ணுறேன். அப்புறம் நைட்டு தான் போலையே, இப்போ செம்ம சரக்கு தான்டா. ஆமாம் எல்லாமே இருக்கும். பின்ன சொல்லிட்டு போயிருக்காங்க கிராண்டாக இருக்கும்னு. என்ஜாய் தான் மச்சான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேசிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகேவோட கேபினில் தான் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜேகேவோட அசிஸ்டண்ட்டாக அவங்க தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு புதுசாக வந்துட்டு இன்டர்வியூக்கெலாம் வராங்க அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒருத்தவங்க ஃபைல் செக் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கு டியாங் தான் கூப்பிட்டு விட்ருக்கான் ஜேகே. டியாங் தான் உட்காந்துருக்கான் இப்போது. இப்போ அப்படியே ஒவ்வொரு பர்சனாக வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஒரு 4 பேர் பக்கம் வந்துட்டாங்க. ஸோ ஜேகே தான் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக தாட்டி விடுறான். அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் ஜேகே. ஸோ டியாங்கு புரியுது யாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் டியாங்கும். இப்போ ஜேகே இருந்துட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பர்சன் தான் கரெக்டாக அந்த கதவை திறக்கிறாங்க. இப்போது ஜேகேக்கு அவ்வளோ ஒரு ஸ்மைலு, அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படி பல்ப் எரியுது. ஸோ டியாங் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த கதவை பார்க்குறான். ஒரு லேடி அப்படியே அந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வராங்க. இப்போ குட் மார்னிங் எதுவுமே சொல்லலை. அவங்க வாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபைலை தூக்கி தூக்கி போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போய் உட்காடுறாங்க. டியாங் தான் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கான் அந்த பர்சனவே. ஸோ இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் அசைச்சு காமிக்கிறான். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த பர்சன் அப்படி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே தான் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த பர்சனுக்கு இப்போது டியாங் கிட்ட கேள்விக்கு சுத்தமாக பதிலே தெரியல, அப்படி முடிச்சிட்ருக்காங்க. சொல்லுங்கள் மேடம், இந்த டைம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். டேய் சொல்கிறா. ஐயோ ஜேகே காலை வாரி விட்டுறாத, தயவு செஞ்சு சொல்லிடுடா. டேய் நான்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்கள். டே ப்ளீஸ்டா, காலில் கூட விழுகிறேன்டா, ப்ளீஸ்டா சொல்கிறா. இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்டேன், லாஸ்ட் இது கூட பண்ண மாட்டீங்க? டே பழி வாங்க நேரடா, சொல்கிறா.
எனக்கெல்லாம் தெரியாது, நீங்களே பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இப்போ அந்த லேடி இருந்துட்டு அவன் காலை போட்டு சுரண்டிட்டு இருக்காங்க, சொல்கிறான்னு சொல்லிட்டு. பட் யாங்க இருந்துட்டு அவனோட பெண்ணை அப்படி கீழே போட்டுடுறான், அப்படியே எடுக்க போகிறான். ஸோ கீழே பார்க்குறான் குனிஞ்சு, 2 பேர் கால் அப்படியே உரசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ தியாங்க இருந்துட்டு அப்படியே அதை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு மனசே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஏன்னா அவன் இப்போ தான் அப்படி ரியலைஸ் பண்ணுறான் ஒவ்வொன்றா. ஸோ இந்த லேடி வந்தவொடனே சிரிக்க ஆரம்பித்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், ஒருவேளை இவளோட கேர்ள் ஃப்ரெண்டு போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிறைய இது பண்ணிக்கிறான். இப்போது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ இப்போ ஜேகே இருந்துட்டு அவங்க நீங்கள் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஜேகே சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் டியாங்கோட மண்டையில் பாறாங்களே விழுந்த மாதிரி. ஏன்னா இத்தனை பேர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே எடுக்காத ஒரு மனுஷன் இவங்க வந்து 4 கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. அக்செப்ட் பண்ணிட்டான். டியாங் இருந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டான், இந்த பொண்ணு தான் வந்துட்டு ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே இருக்கான். இப்போ டியாங்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவ்வளோ இது கேட்டவன் அவங்க பேரை கேட்க மறந்துட்டான். இப்போது ஜேகே தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கான், டியாங் இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னா நீ கொஞ்சம் வெளியே போறியா? ஓகே சார். இப்போது அந்த லேடியும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே ஜென்ரலாக பேசுகிறான். உங்களுக்கு எத்தனை தடவை நான் படித்து சொன்னேன் இந்தந்த கொஸ்டின்லாம் இந்தந்த மாதிரி சொல்லணுன்னு. எனக்கு தெரியும்டா நீ என்னை செலக்ட் பண்ணிடுவீன்னு. ஸோ அதனால தான் சொல்லலை. இது மாதிரி நல்லா வக்கனையாக பேசுங்க. சரி ஓகே, சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். சரி ஓகே, ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டீங்க. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இனி என் வேலையை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஜேகே. அப்புறம் டேங்கோட கேபினுக்கு நேராக தானே என் கேபினு? ஆமாம், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரிப்பா, சரி நான் கிளம்புறேன். ஹிவி இந்தாங்க, ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, வச்சுட்டு போகிறீங்க. மறந்துட்டேன். சரி ஓகேடா, இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாட்டு நான் எப்படி கொடுத்துருக்கேன்லாம் தெரியலை, ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அது ஒன்று தான். ஸோ உங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி. அண்ட் திருப்பியும் சொல்கிறேன், ஸோ ஐஜியில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், பர்த்டே விஷலாம் சொல்லணுன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். என்னால் இங்கே கம்யூனிட்டியில் போட முன்னாடி கூட நான் ஸ்டோரியாக போட்டுறேன். ஸோ ஸ்டோரி போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிடுறேன். வேறு என்ன, ஐஜியில் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு சூன் போகிற ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ரொம்ப ஜலசி, அதுக்கப்புறம் பார்ட்டி வரலை, செம்மையாக கொண்டு போவேன். அண்ட் இன்னொரு விஷயம், தியாங் வந்துட்டு போகமை எத்தனை நாளில் என்கேஜ்மெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கெஸ் பண்ணி சொல்கிறவங்களுக்கு ஒரு சரி ரிவார்டு வைக்கலாம், ஓகேவா? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ரிவார்ட் பண்ணலாம், ஓகேவா? கரெக்டாக திருப்பி சொல்கிறேன், டியாங்க்கும் போகமுக்கும் இன்னும் எத்தனை நாளில் என்கேஜ்மெண்ட், ஓகேவா? கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். என்னை பார்த்து ரொம்ப நாள் இருக்கும் இல்லையா? கரெக்டாக சொல்கிறவங்கள நான் ஸ்டோரி போடுறேன். ஓகேடா, போயிட்டு வரேன், பாய்.